Puppeteer? Who are you calling a puppeteer? ஹலோ buddies, நீ நான் பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்ட் கேர்ள்ன்ற சீசன் 1 எபிசோட் 7 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்ம காசியாவும் அந்த ரிப்பன் போட்ட பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த ப்ளூ ரிப்பன் போட்ட பொண்ணும், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு தெரியும்டா, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அப்போ நீ கண்டிப்பாக ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்ப, அந்த பொண்ணு உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இவளுமே ஓப்பனாக கேட்டுறா. இவனுமே அதுக்கு ஆமா, அந்த பொண்ணு தான் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு, அதை யார்ட்டையுமே சொல்லிடாத, என்னை பத்தி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, பட் அந்த பொண்ணை பத்தி வெளியாட்டி சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னை ஃபாலோ பண்றதை விட அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நெக்லெக்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டுமே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி அவனுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இங்க பாரு, உன் வீட்டுக்கு போக மாட்டேன், எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரிப்பன் போட்ட பொண்ணு கேக்குது. இங்க பாரு, வந்து குறியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அது மட்டும் இல்லாம என்னை பத்தி வெளியே உண்மையை சொல்லிடாத, அது மட்டும் இல்லாம என்னை பத்தி சொன்னா கூட பெரிய பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணை பத்தி நீ எதுவுமே சொல்லிடாத, மிசுகாராவை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் சொல்ல மாட்டேன், பட் எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்க, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு குட் ரீசன் இருக்கு, நாங்க ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு இவன் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, பட் 1 மந்த்லயே அந்த பொண்ணு என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் கிராண்ட்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணுமே என் கூட வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் கிராண்ட்மா இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் இந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கிராண்ட்மாவும் என் கிராண்ட்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ நாங்க 2 பேருமே இன்னும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதான் என்னோட இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அது இல்லாம ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னை விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து கிளம்புறதுக்காக ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ படியில பாத்தீங்கன்னா கீழே விழுக போறா. அந்நேரத்துல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து கரெக்டா வந்து காப்பாத்திடுறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படியில எப்படி இவன் மட்டும் அடிபடாம வந்தான்னு தெரியல, ஓரளவு காப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் இவளுமே அவன் ஃபேஸ பாக்குறான் பாருங்க, பார்த்தா இவன் காப்பாத்தின நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் அன்னையோட பாத்தீங்கன்னா அவளும் ஒரு உண்மையை சொல்றான். என்ன சொல்றேன்னா, நானும் ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்றா. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுமே நம்ம மிஸ் வர பாக்குறான். என்னது ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா, அவளும் ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அவ அப்படிதான் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம குறிய வந்து அவன் ரெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, அப்ப எல்லாருமே ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஓடிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெல்லி அவளை பத்தி நான் செக் பண்ணி பாக்குறேன், எந்த ஏஜென்சில ஒர்க் பண்ற செக் பண்ணி பாக்குறான். செக் பண்ணி பார்த்தா அவளுமே கண்டுபிடிச்சிடறா. இங்க பாரு, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு. ஆமா, இதே தான், எப்படி கண்டுபிடிச்ச, இவளுமே ஒன் ஆஃப் தி பாப்புலர் தான், பட் எனக்கு கீழே தான் பாப்புலரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, நீ அவ்வளவு பாப்புலர்ல இருக்கேல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்ப உண்மையே சொல்லிட்டா நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அதை பத்தி கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கான். சோ அன்னையோட அந்த டே முடிஞ்சிருது. பாத்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு இருக்கான். காலேஜ் போயிட்டு இருக்கும் போது இவனுமே அவன் ஃப்ரெண்டு கோரிக்கைகிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு சொல்லிட்டு பாப்போம்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுமே வந்துருது. என்ன நீ இங்க எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களை மட்டும் தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு, என்னைய பார்க்க வந்தேன், என்ன எதுக்குமா பார்க்க வந்த, குறிய பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அவன் ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறான். இங்க பாரு, நான் ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சைட்ல வந்து அந்த குறின்ற பையன் வந்துதான் பாருங்க. சோ வந்துட்டு இருக்கும்போது நம்ம இங்க இருக்க வேணா, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிருவோம்னு சொல்லிட்டு அவனுமே இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு போயிட்டு என்ன சொல்லுவான்னா, ஒரு லேப் மாதிரி போயிடுவான். லேப்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுவான். இவனுமே லேப்ல யாரோ போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருப்பான். லேப்ல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, அவன் வெளியே போயிட்டா நம்மளுமே கிளம்புவோம்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்க பாருங்க. பார்த்தா இன்னொரு சைடு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன், டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்நேரத்துல இந்த பொண்ணு என்ன சொல்லிடுறா, அன்னைக்கு நீங்க என்னை ரெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறி கிட்ட ஓப்பனா சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அப்போ அந்த குறி என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நம்மளோட ஃப்ரெண்டு முன்னாடி நம்ம ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் இவனுமே காசியாவுமே டேய் நில்றா, அவனும் உன்ட்ட ஒரு உண்மை சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓடி வரான். இருந்தாலுமே அதுக்குள்ள அவன் எங்க போனானே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடி போயிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சுட்டு இவனுமே சீஸ்ரு ஃப்ரெண்ட் டோர்ல பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அவனுமே ரொம்ப பாவம் தான், நானும் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன், பட் அது
அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அதுக்குள்ள ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன்னை பாத்துட்டு இருந்தேன்னா பார்த்து கேஷுவலா இருந்து பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே வந்துருது. நீ இப்படி இங்க வந்த, நான் உனக்கு இந்த அட்ரஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் குறியும் ஒரு தடவை டேட்டிங் போயிட்டு இருக்கும் போது இத சைடு தான் உன்னோட வீடு இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். நானும் செக் பண்ணி பார்த்தேன், பார்த்தா நீ இங்கதான் இருக்க. அது மட்டும் இல்லாம நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அது வந்து சீசுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு இந்த பொய் சொல்லாத, வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, நீங்க ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் ரெண்டல் பாய் ஃப்ரெண்ட் சொன்னா யார் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நான் உனக்கு ப்ராமிஸ் தானே பண்ணணும், ப்ராமிஸ் பண்றேன். நீ வந்து எனக்கு கூட டேட்டிங் வந்தேன்னா கண்டிப்பா நான் உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், யார்ட்டையுமே வாயை திறக்க மாட்டேன். பட் நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. என்ன நான் உங்க கூட டேட்டிங் போகணுமா, என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளக்க சீஸ்ரு வந்து அதுக்கு மேல ஷாக் ஆகுறா. எதுக்கு இந்த பையன் கூட டேட்டிங் ஆசைப்படுறான்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் உன்னோட ரியல் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க ஆசைப்படுறேன்னு வேற இவன் வந்து ரூகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஹே கொஞ்சம் மெதுவா போமா, எதுக்கு இப்படி ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது சீசுருமே அங்க இருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்க பாரு நாங்க ஆல்ரெடி உன்ட காசி அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அதேதான் எங்களோட சிச்சுவேஷன் கூட, அதனாலதான் நாங்க வந்து இன்னும் ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்டை கண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே இங்க இருந்து வெளியே இருந்து பேசுறது யாருக்குமே நல்லது இல்ல, பேசாம வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு இவனுமே வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். அந்நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுமே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள வந்தது பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ரிப்பன் போட்ட பொண்ணுன்னு சொல்லுதான், இங்க பாரு யாருமே ஏஜென்சில இருந்து யாரோட வீட்டுக்கும் உள்ள போக கூடாது, அதான ரூல்ஸ். பட் நீ வாட்டு அசால்ட்டா வீட்டுக்குள்ள போற, அப்ப நீ கண்டிப்பா ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கண்டிப்பா ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் தான், எனக்கு இவனுக்கும் லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இப்ப என்னதான் பேசணும், பேசி தொலைவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நீ மட்டும் ரூகா நீ மட்டும் கொஞ்சம் வெளியே நீ வெயிட் பண்றியா, நான் வந்து இவன் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு அவனை நான் என்னை விட்டு பிரிக்க விட மாட்டேன்னு சொல்லி, இங்க பாரு நான் லவ் வர ஒண்ணு எடுத்துக்க போறது இல்ல, ரெண்டு பேரும் 2 நிமிஷம் மட்டும் தனியா பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரத்துல இவனுமே கொஞ்சம் நீ கொஞ்சம் வெளியே நில்ல அப்படின்னு சொல்றான். அவளுமே அதை கேட்டு கொஞ்சம் வெளியே போய் நிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் போனக்கு அப்புறம் ஈஸ்வரன் என்ன கேட்கறா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, உன்னோட ரியல் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க ஆசைப்படுறி அப்படின்னு கேட்டு இருக்கான். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பட் ஃப்ரெண்டா தான் பிடிச்சிருக்கு, மற்றபடி லவ்வரா கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை எனக்கு இப்பதான் தெரியும், அதோட இன்னொரு ஒரு பெரிய ரீசன் வேற இருக்கு. இப்போ புரியும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்டை லவ் பண்றானோ என்னன்னு தெரியல, பட் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நானும் இந்த பொண்ணு போய் நின்னா அவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சோ அதனாலவே நான் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணு கூட டேட்டிங் போகிறதா இல்ல, லவ் பண்றதாவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நீ வந்து அதை ஓப்பனா சொல்லிடு, இல்லாட்டி திரும்பி திரும்பி சொல்லி உன்னை தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான், நம்ம இருக்கவே ரொம்ப பெரிய கஷ்டம். சோ நீ திரும்பி திரும்பி இதே பண்ணிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம இப்ப நீ வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, இல்ல பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து மாட்டிக்க மாட்டான், ஏன்னா அவனுமே ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கான், நீயுமே ஒரு ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் சீக்ரெட், சோ சீக்ரெட் நார்மலா காமனா போயிரும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இவளையும் பாத்தீங்கன்னா எப்படியும் நார்மலா போயிரு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே போக முடியாது, எப்படி ரூக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் இந்த வழியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியா மரத்தோட மரமா ட்ரை பண்ணி ஏறிக்கிட்டு இருக்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா கதவை திறந்துட்டு இன்னமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வர. அப்புறம் வந்து ரூக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, நீ என்ன என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பார்த்துட்டு அங்கிட்டு இருந்து கிளம்பிடுறா. அந்நேரத்துல இவனுமே மரத்துல இருந்து கீழே விழுந்துடுறான், கொஞ்சம் லைட்டா அடிபட்டுருது. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னை இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுட்டு ஓட ட்ரை பண்றான். அப்போ இங்க பாரு நீ உண்மையாவே சொல்றது அவன் வந்து பாய் ஃப்ரெண்டை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறான். ஆமா அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து ரூக்கா வந்து ஓடிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம காசியாவும் அவனை போயிட்டு எங்கேயாச்சும் போய் இடிச்சிட போறான்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு நிப்பாட்டு என்ன சொல்றான், இங்க பாருங்க எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ தான் என்னை வந்து நிறைய தடவை காப்பாத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எப்பவும் உனக்கு காப்பாத்தினேன், அன்னைக்கு ஏதோ ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்து அதனால காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு சுத்தி உள்ள பொண்ணுங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கானே, யார் இந்த பையன் இந்த பொண்ணை போட்டு அழுக வச்சிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்லாம நீ வந்து என் கூட டேட்டிங் வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா பாருங்க. அந்நேரத்துல சீசு என்ன சொல்றேன்னா, இங்க பாரு கண்டிப்பா வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், இல்லாட்டி பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல, அவளுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ அந்த பொண்ணு கூட டேட்டிங் போனாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன லாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரத்துலதான் இந்த பொண்ணோட அதாவது அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு இருக்குல்ல ரூக்கா இருக்கால, அவளோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல
வயசுல இருந்து பயங்கர லோன்லியா இருக்கா. என்ன பண்ணாலுமே அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்றது இல்ல. ஸோ ரொம்பவுமே லோன்லி. யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவளை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசுறதை கேட்டிருப்பாங்க. நான் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட்ல என்னோட பாய் ஃப்ரெண்டை ரியல் பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீயுமே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை வந்து ரூக்கா வந்து அந்த நேரத்துல கேட்டுட்டு இருப்பா. ஸோ லவ்ல இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அதுக்கு அப்ளை பண்றா. அதுலதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கானா, போன்ல வந்து இவ்வளவு பிபிஎம், இவ்வளவு ஹார்ட் ப்ரெஷர், இவ்வளவு பிளட் ரேட் இவ்வளவு கூடிச்சுன்னா நமக்கு வந்து அவங்க தான் ரியல் பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்நேரத்துல பாத்தீங்கன்னா தெரியாம இடிச்சிருவாள். ஸோ அந்த டைம்ல அவளோட ஹார்ட் ப்ரெஷரை செக் பண்ணிட்டு இருப்பா. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா 79 சம்திங் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஒருவேளை இந்த பையனா தான் நம்ம பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்போ வந்து ரியல் லைஃப் வந்துருவாங்க. ஸோ ரியல் லைஃப்ல இப்ப வந்து இவ அழுதுட்டு இருக்கா, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இசுஹாராவும் இவ கூட நீ டேட்டிங் போயிரு, பேசாம அவ அழுதுகிட்டே இருக்கா, பார்க்கவும் பாவமா இருக்கு, ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்கா, அவளை போய் அழுக வச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கும் தெரியும். மறக்காம பாருங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.